ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். நாங்கள் இன்றைக்கி நல்ல ஈஸியான மெத்தடில் நல்ல டேஸ்ட்டாக மில்லியனர்ஸ் பார்ஸ் எப்படி செய்கிறோம் அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். இதே இன்க்ரீடியன்ட் அளவுகளை எட் பண்ணி இதே மெத்தடுக்கு நான் சொல்லித்தந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணினீங்கன்னா நீங்கள் பிகினர்ஸாக இருந்தால் கூட ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ணும்போது நல்ல பர்ஃபெக்டாக வரும். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இது 3 லேயரில் வந்துக்குது. கீழக்கு வந்து கொஞ்சம் பிஸ்கெட் மாதிரி இருக்கும், நடுவில் வந்து கெரமல் ஃப்ளேவர், மேலுக்கு சாக்லேட். இது சாப்பிடவும் அந்த அளவுக்கு நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். ஃபர்ஸ்ட் லேயர் வந்து நாங்கள் பிஸ்கெட் செய்யணும். இப்போ அந்த பிஸ்கெட்டு செய்கிறதுக்காக வேண்டி பட்டர் வந்து 200 கிராம் எடுக்கிறேன். இது இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கிறேன். கொஞ்சம் லைட்டாக அந்த பட்டர் வந்து மிச்சம் திக்காக வைக்கப்படாது, லைட்டாக வந்து கொஞ்சம் சாஃப்டான பதத்துக்கு தான் நீக்கணும். நீங்கள் இன்றைய தான் என்னோடய ரெசிபி ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன்னா ப்ளீஸ் ஃப்ரெண்ட்ஸ், இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாட்டி கட்டாயம் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு சரிக்கிற பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி அது ரோல் அப்படின்ற ஆப்ஷனை ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. அப்போ தான் நான் ஷேர் பண்ணுற எல்லா ரெசிபியும் நோட்டிஃபிகேஷனில் ஃபஸ்ட்டில் வந்து காட்டும். இதில் சுகர் 8 கிராம் எட் பண்ணுறேன். ப்ரௌன் சுகர் தான் நான் எட் பண்ணுறேன். உங்களுக்கு ஒயிட் சுகர் வேணும்னாலும் எட் பண்ணலும். இதில் வெனிலா எசன்ஸ் வந்து ஒரு 1/2 டீஸ்பூன் எட் பண்ணிவிட்டு இப்போ இதை நல்லா பீட் பண்ணி எடுக்கிறேன். இது பட்டர் நல்ல சுகரோடு மிக்ஸ் ஆகி நல்லா சாஃப்டாக வரணும் பட்டர். இது மாதிரி நிறைய ஸ்வீட் ரெசிபிஸ் போட்டிக்கிறேன். உங்களுக்கு அந்த ரெசிபியெல்லாம் பார்க்கணும் அப்படின்னாலும் இந்த வீடியோவில் லாஸ்ட்டுக்கு லிங்கை கொடுக்குறேன்னு செக் பண்ணி பாருங்கள். இந்த பட்டரை இந்த மாதிரி சுகரோடு நல்லா பீட் பண்ணி இந்த பட்டர் நல்ல சாஃப்டாக பீட் ஆகி வரணும். இப்போ நான் இதில் 250 கிராம் கோதுமை எட் பண்ணிட்டு இதையும் கொஞ்சம் நல்லா பீட் பண்ணி எடுக்கிறேன் இந்த பட்டரோடு மிக்ஸ் ஆகிறதுக்கு. பாருங்கள், இது இந்த மாதிரி மிச்ச நேரம் நீங்கள் பீட் பண்ணணும் முடியல, லைட்டாக இந்த மாதிரி ஹேண்ட் பீட்டரால் பீட் பண்ணி விட்டதுக்கப்புறமா இது வந்து இறுக்கமான பதத்துக்கு அந்த மாதிரியெல்லாம் நீங்கள் பீட் பண்ண தேவையில்லை. இது லைட்டாக இந்த மாதிரி அந்த ஊற்று விட்ட மாதிரி தான் நீக்கணும். இந்த மாவு வந்து நான் விஸ்கால லாஸ்ட்டுக்கு இதை கொஞ்சம் லைட்டாக இந்த பட்டர் மாவோட மிக்ஸ் ஆகிறதுக்கு மட்டும் இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இதை அப்படியே ட்ரேல எட் பண்ணுறேன். ட்ரேயில் வந்து பேக்கிங் சீட்டு இந்த மாதிரி நான் போட்டு வச்சுக்கிறேன். ட்ரேடு சைஸை நான் உங்களுக்கு அளந்து காட்டுறேன். 27 சென்டிமீட்டர் இருக்குது. ஃபுட் ரூலில் வச்சு நான் அளந்து காட்டுறேன். இதே மற்ற சைடுக்கு இதை அளந்து பார்க்கக்குள்ளக்கு 22 சென்டிமீட்டர் அளவுக்கு இருக்குது. இதை அப்படியே நான் ட்ரேயில் எட் பண்ணுறேன். இது இந்த மாதிரி ஸ்பேஷலாக வச்சு நல்லா ப்ரெஸ் பண்ணி விடுங்க. இது எல்லா சைடும் நல்லா ப்ரெஸ் ஆகிக்கணும். அப்போ தான் இது பேக் பண்ணி வரக்குள்ளக்கு இது உடையாமைக்கு நல்லா பேக் ஆகி வரும். பாருங்கள், இந்த மாதிரி ஒரு சில்வர் ஜக்கண்ட் எடுத்துகிட்டு இதை லைட்டாக இந்த மாதிரி மேலுக்கு நான் இதை ப்ரெஸ் பண்ணி விடுறேன். இந்த மாதிரி நீங்கள் ப்ரெஸ் பண்ணி விடக்குள்ளைக்கு வந்து இது லாஸ்ட்டுக்கு நாங்கள் பேக் பண்ணி எடுத்ததுக்கப்புறமாவும் இது உடையாமைக்கு சரியான அந்த பாக்ஸ் ஷேப்பு கட் பண்ணுறதுக்கு நல்ல சரியான பதத்துக்கு வரும். அதுக்காக வேண்டி தான் இது இந்த மாதிரி நல்லா ப்ரெஸ் பண்ணி விடுறேன். இப்போ இதை நாங்கள் பேக் பண்ணி எடுக்கணும். அவனை 180 டிகிரி செல்சியஸுக்கு ப்ரீ ஹீட் பண்ணிவிட்டு இது ஒரு 15 மினிட்ஸ் வரைக்கும் இதை நல்லா பேக் பண்ணி எடுக்கணும். இது மிச்ச நேரம் பேக் பண்ண தேவையில்லை, லைட்டாக ப்ரௌன் கலர் வரக்குள்ளக்கே இது எடுத்தால் போதும். 15 மினிட்ஸ் எனக்கு இது சரியாக வந்துச்சு பேக் ஆகி வாரத்துக்கு. பாருங்கள், இது லைட் ப்ரௌன் கலருக்கு தான் வந்துக்குது. இந்த மாதிரி நீங்கள் இதை பேக் பண்ணி எடுத்துக்கணும். இப்போ இதை அப்படியே ஒரு சைடுக்கு வச்சுட்டு இது கொஞ்சம் ஆறட்டும். இங்கால வந்து எப்படி கரமல் செய்கிற அப்படின்ட்டு பார்ப்போம். இதில் 100 கிராம் பட்டர் எட் பண்ணிட்டு இது கூடவே 100 கிராம் சுகர் எட் பண்ணுறேன். மில்க் மேட் வந்து 385 கிராம் தான் நான் எடுத்திக்கிறேன். இப்போ இந்த மில்க் மேட் ஃபுல்லாக ஒன்றையுமே எட் பண்ணுறேன். இதில் மில்க் மேட் எட் பண்ணதும் ஸ்டவ் மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். இது கொஞ்சம் லைட்டாக நல்லா குக் ஆகி வரணும். இந்த சுகர் எல்லாம் நல்லா கரைஞ்சி பட்டரும் நல்லா மெல்ட் ஆகி இது ஒரு 2-3 கொதிக்க விடணும். இது மிச்சம் திக்காகிறதுக்கும் நீங்கள் விடப்படாது. பாருங்கள், இந்த மாதிரி பட்டர் எல்லாம் கொஞ்சம் நல்லா மெல்ட் ஆகிட்டு வருது. இந்த கெரமல்டு பதம் வந்து கண்டிப்பாக பொறுமையாக தான் நீங்கள் பார்த்து செய்யணும். இதை மிச்ச நேரம் நீங்கள் மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருந்து இறுகிற பதத்துக்கு இது வந்துச்சுன்றால் இது உரமாகிடும். இது லூஸான பதத்துக்கு வரணும் அப்படின்றால் இது கொஞ்சம் லைட்டாக தான் திக்காயிக்கணும். இது வந்து கலர் மிச்சம் டார்க் கலருக்கு எடுக்கப்படாது, லைட் கலராக தான் இருக்கணும். லைட்டாக கொஞ்சம் கலர் சேஞ்ச் ஆனதும் இதை எடுத்துடணும்.
நீங்கள் சரியாக 10 மினிட்ஸ் இதை மிக்ஸ் பண்ணிவிட்டு அப்படியே எடுத்துட்டீங்கன்றாலும் இது ஓகே. சரியாக நான் இதை 10 மினிட்ஸ் தான் இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிவிட்டு இதோட பதம் இப்போ சரியாக வந்திக்குது. இந்த பட்டர் சுகர் எல்லாம் கரைஞ்சி இது லைட்டாக கொதிச்சு வந்திக்குது. இப்போ இதை அப்படியே எடுத்து நான் இதில் எட் பண்ணுறேன். எனக்கு இதில் ஒரு சின்ன மிஸ்டேக் என்ன நடந்தது அப்படின்னா, இது வீடியோ எடுத்துட்டு கொள்ளைக்கே அந்த ஸ்டாண்டிங்குக்கு எடுத்து வைக்க கொள்ளைக்கே இந்த கேரமல் வந்து கொஞ்சம் லைட்டாக இதில் எட் பண்ண கொள்ளைக்கே திக்காகிட்டுது. நீங்கள் உங்களுக்கு இந்த வீடியோவில் பார்க்குற பதம் இல்லை, இதை விட கொஞ்சம் லூஸான பதத்துக்கு ஊற்றுற பதத்துக்கு தான் நீங்கள் கேரமலை இதில் எட் பண்ணணும். இந்த மாதிரி இறுக்கமாக செஞ்சுருந்தாலும் இது கடிப்படுற பதத்துக்கு இருந்துச்சு. ஆனால் வந்து இது கடிப்படுற பதத்துக்கு இருக்கப்படாது. இந்த கேரமல் கொஞ்சம் செவியாக இருக்கணும். நான் ஏற்கனவே சொல்லி தந்த மாதிரி 10 மினிட்ஸில் நீங்கள் ஸ்டவ் மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு 2-3 கொதிக்க கொள்ளைக்கே பட்டர் சுகர் எல்லாம் மெல்ட் ஆகி கொதிக்க கொள்ளைக்கே அப்படியே 10 மினிட்ஸ் மிக்ஸ் பண்ணிவிட்டு இதை அப்படியே எடுத்து நீங்கள் ட்ரேயில் ஊற்றினேன்றால் இது சரியான பதத்துக்கு வரும். நான் ஏற்கனவே 2-3 தடவை செஞ்சுருக்கேன். இது எல்லாரும் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. இது நல்ல டேஸ்ட்டாகவே வரும். இந்த வீடியோவுக்கு தான் இது கொஞ்சம் லைட்டாக திக்காக வந்துட்டுது. அப்போவும் இது சாப்பிட்றதுக்கு நல்ல டேஸ்ட்டாக தான் இருந்துச்சு. இந்த மாதிரி லெவல் பண்ணி விட்டதுக்கு அப்புறமா இதை அப்படியே ஃப்ரிட்ஜில் எடுத்து வைக்கிறேன். இது கொஞ்சம் நல்லா கூல் ஆகணும். இந்த கேரமல் லைட்டாக திக்காகி வரணும். அதுக்கப்புறமா இதுக்கு மேலே வந்து நாங்கள் சாக்லேட்டை மெல்ட் பண்ணி ஊற்றணும். இதில் நான் 100 கிராம் பேக்கிங் சாக்லேட் தான் எடுத்துக்கிறேன். உங்களுக்கு மில்க் சாக்லேட் வேணும்னாலும் மெல்ட் பண்ணிடும். சாக்லேட்டை மெல்ட் பண்ணுறதுக்கு இதில் நான் ஒரு 1 டீஸ்பூன் அளவுக்கு ஆயில் ஆட் பண்ணுறேன். அப்போ தான் இது இன்னும் நல்ல க்ரீமியாக மெல்ட் ஆகி வரும். உங்கள்கிட்ட மைக்ரோவன் இருந்துச்சுனால அதிலே மெல்ட் பண்ணி எடுக்கவும். மேலும் நான் இன்றைக்கி இந்த மாதிரி சில்வர் பவுடரை ஹாட் வாட்டர் ஆட் பண்ணிவிட்டு அதுக்கு மேலே இந்த மாதிரி சாக்லேட்டை வச்சு இதை மெல்ட் பண்ணி எடுக்கிறேன். ஹாட் வாட்டர்லேயே இது ஒரு 5 மினிட்ஸ்க்கு இந்த மாதிரி வைக்கணும். அப்போ தான் இது நல்லா மெல்ட் ஆகி வரும். பாருங்கள், இது இந்த மாதிரி நல்லா மெல்ட் ஆகி வந்ததுக்கப்புறமா இதை அப்படியே எடுத்து நான் இந்த கேரமலுக்கு மேலே ஆட் பண்ணுறேன். கேரமல் வந்து ஃப்ரிட்ஜில் தான் வச்சுட்டு எடுத்தேன். இது கொஞ்சம் நல்ல கூலாகி அந்த கேரமல் திக்கானதுக்கு அப்புறமா தான் இதுக்கு மேலே இந்த சாக்லேட் சோஸை நாங்கள் எட் பண்ணணும். எட் பண்ணிட்டு இது இந்த மாதிரி நல்லா ஷேப் பண்ணி விடுறேன். இப்போ இதையும் ஒரு 30 மினிட்ஸ்க்கு நான் ஃப்ரிட்ஜில் எடுத்து வைக்கிறேன். இந்த சாக்லேட் வந்து நல்லா திக்காகி செட் ஆகி வரதுக்கு. இது மாதிரி நிறைய ஸ்வீட் ரெசிபிஸ் பார்க்கணும் அப்படின்னா மேலுக்கு லிங்கை கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். பாருங்கள், இந்த சாக்லேட் இந்த மாதிரி நல்லா திக்காகி செட் ஆகி வந்துக்குது. இப்போ இதை அப்படியே வேறையாக கலட்டி எடுக்கிறேன். இந்த சைடில் இருக்கிற பேக்கிங் ஷீட்டையும் இந்த மாதிரி கலட்டி எடுத்துகிட்டு இதை எப்படி கட் பண்ணுறேன் அப்படின்னு காட்டுறேன். இதை கட் பண்ண கொள்ளைக்கு கொஞ்சம் லைட்டாக ப்ரெஸ் பண்ணுற மாதிரி தான் நீங்கள் கட் பண்ணி எடுக்கணும். இந்த கேரமல் கொஞ்சம் லைட்டாக திக்காகிக்கிற சொட்டி நான் இந்த மாதிரி தான் இதை கட் பண்ணி எடுத்தேன். கொஞ்சம் லைட்டாக இதை ப்ரெஸ் பண்ணிவிட்டு மேலுக்கு இன்னொரு நைஃபை வச்சு இந்த மாதிரி கொஞ்சம் லைட்டாக உடச்சி விட்ட மாதிரி எடுக்க கொள்ளைக்கு இது நல்ல சரியான பதத்துக்கு உடஞ்சி வந்தது. இந்த கேரமல் கொஞ்சம் லைட்டாக திக்காகிக்கிற சொட்டி தான் இது இந்த மாதிரி உடைக்கிற பதத்துக்கு மாதிரி நான் கட் பண்ணி எடுத்தேன். நீங்கள் லூஸான பதத்துக்கு இந்த கேரமலை செஞ்சுருந்தேன்டால் இதை விட நல்ல பர்ஃபெக்டாக உங்களுக்கு கட் பண்ணி எடுக்கவும். மேலும் இது நல்ல டேஸ்ட்டாகவும் வரும். இது இறுக்கமாக இருந்தாலுமே இது கடிச்சு தின்ற பதத்துக்கு நல்ல டேஸ்ட்டாக இருந்துச்சு. இவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த ரெசிபி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக நல்ல பர்ஃபெக்டாக வரும். இன்க்ரீடியன்ட் அளவுகள் எல்லாம் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்திக்கிறேன். இது மாதிரி நிறைய ஸ்வீட் ரெசிபிஸும் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்திக்கிறேன், செக் பண்ணி பாருங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தேன்னா ப்ளீஸ் ஃப்ரெண்ட்ஸ் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு சைடில் இருக்கிற பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.